வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. காதிரியா டிவி நேயர்களுக்கு முத்துப்பேட்டை தர்காவுடைய முதன்மை அரங்காவலர் எஸ் பாக்கலி சாஹிபுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தர்கா ஒரு உலக புகழ்பெற்ற பாரம்பரியமான மத நல்லிணக்கத்தை உள்ளடக்கிய தொன்மையான தர்கா. இந்த தர்கா சுமார் 1000 வருடங்களை கலந்து இந்த ஊரில் கோலோச்சி கொண்டிருக்கிறது. இதுடைய வரலாற்று சுருக்கம், ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய அடர்ந்த பயங்கர கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய காடாக இருந்தது. இந்த பகுதியில் வாழக்கூடிய கருப்பையா கோனார் என்பவர் அவருக்கு சொந்தமான இந்த இடத்தை காட்டை அழித்து பயிர் செய்து உழுவதற்காக அவரும் அவர் மனைவியும் ஏர் ஓட்டும் பொழுது ஏர் கண்ணு அவர்கள் உடம்பில் பட்டு இரத்தம் பீரிட்டடித்தது. உடனே அவர் கருப்பையா கோனார் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுகிறார். அவர் கனவில் ஒரு பெரிய மகான் தோன்றி, என்னுடைய பெயர் ஹக்கீம் சேகுதாவுது காமில் ஒலியுல்லா, நான் இந்த இடத்தில் அடக்கமாக இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நீ இங்கிருந்து 6 கல் தொலைவில் உள்ள நாச்சிக்குளம் சென்று அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய பெரியவர்களை அழைத்து வந்து எனக்கு கபுரு ஜியாரத்து ஏற்பாடு செய்து விளக்கேற்ற சொல்லி என்று சொல்லி மறைந்து விட்டார்கள். இவர் உடனே மயக்கம் தெளிந்து அருகிலுள்ள நாச்சிக்குளம் 6 கல் தொலைவில் உள்ள நாச்சிக்குளத்திற்கு செல்கிறார். அங்கே அகமது கபீர் என்ற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஞான மகானை சந்தித்து இங்கே அழைத்து வருகிறார். இங்கே வந்தவுடன் ஜியாரத்து கூட்டியபடியே இருக்கிறது. அவர்கள் தலைமாட்டில் ஒரு ரோஜா பூவும் அவர்கள் கால் பகுதியில் ஒரு எலுமிச்சை பழமும் இருக்கிறது. ஜாரத்தை கூட்டிய மாதிரி இருந்தது. உடனே அவர் வந்து அங்கே விளக்கேற்றி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு திரும்ப நாச்சிக்குளம் சென்று விட்டார். அப்படியே தொடர்ந்து பல நூற்றாண்டுகள் ஓடிக்கொண்டிருந்தன. அதில் ஒரு நாள் தஞ்சை அரசர் அச்சுதப்ப நாயக்கர் அவர்கள் தன்னுடைய பரிவட்டாளத்துடன் இங்கே வரும்பொழுது மகானுடைய எல்லை அடைந்ததும் அவருடைய பட்டத்து யானை கீழே தவறி கீழே விழுந்து விட்டது. எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த யானை அதை விட்டு கிளம்பவே இல்லை. உடனே அங்கே நின்றவர்கள், இங்கே பக்கத்திலே ஒரு மகான் அடங்கி இருக்கிறார், அவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர், அங்கே போய் பிரேயர் செய்தீர்கள் என்றால் யானை கிளம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். உடனே அவருடைய பணியாளர்கள் எல்லோரும் சென்று இங்கே மகானுடைய ஜாரத்தில் சந்தனத்தை எடுத்து யானை மீது வைத்தவுடன் அந்த யானை கிளம்பி மகானுடைய தர்காவுக்கு ஒளி வந்துவிட்டது. அவர் மன்னர் ஆச்சரியப்பட்டு இங்கே வந்து மகானை மண்டியிட்டு பிரேயர் செய்துவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அங்கே இருப்பவர்கள் எங்களுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் அவர் 5½ வேலி நிலத்தை மகானுடைய பெயரில் பட்டயம் எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு அவருடைய எஜமானுடைய ஜாரத்திற்கும் இடத்தை மராட்டிய கலையுடன் அந்த ஒரு தர்பாரை அவரிடம் கட்டி கொடுத்தார். அதற்கு பிறகு படிப்படியாக இந்த தர்கா உருப்பெற்றது. இந்த தர்பார் வெளியாகி அந்த இரத்தம் பீரிட்டு அடித்த நாள் இருந்து இன்று வரை அந்த ஒவ்வொரு மாதமும் எஜமாவுடைய நினைவு தினமாக மிகப்பெரிய ஹந்துரி விழா நடைபெறுகிறது. இதுவரை 716 வருடங்கள் இந்த ஹந்துரி விழா நடந்திருக்கிறது. 714 வருடம் 800ஐ நெருங்கி கொண்டிருக்கிறது. ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் இங்கே வந்து ஆண்டகையை தரிசித்து சென்றிருக்கிறார்கள். மகான் அவர்கள்
ஒரு ஹக்கீமுல் ஹுக்கமா மருத்துவ தலைவராக இங்கே இருக்கிறார். டாக்டர் கைவிட்ட கேஸு, மனநோய், செய்வினை, வஞ்சினை, இது போன்ற மனிதனுக்கு கட்டுப்படாத, மருத்துவத்திற்கு கட்டுப்படாத நோய்கள் அனைத்தும் மகானிடத்திலே மாண்டு கொண்டிருக்கிறது. இங்கே கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, ஊபி, ஜெருசலம், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, லண்டன் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் நமது நாட்டின் அனைத்து பகுதியில் இருந்தும் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஆண்டகையை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் மருத்துவர்கள் கைவிட்டு மற்றும் குடும்ப பிரச்சனையா, செய்வினை, வஞ்சினைகள் ஏற்பட்டு எங்குமே செல்ல முடியவில்லை, மன அமைதி இல்லை என்றவுடன் மகானை நாடி இங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள். 11 நாள் 41 நாள் என்று தங்குகிறார்கள். மகானுக்கு அன்னதானம், மகானுடைய தங்கியிருக்கும் மக்களுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள் மற்றும் எத்தனையோ நற்காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் செய்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு நல்லது நடந்து ஊருக்கு செல்கிறார்கள். அதே போல் இந்த உலகத்தில் இந்த மகான்கள் இருக்கும் காலமெல்லாம் நல்லிணக்கமும் சமூக ஒற்றுமையும் பதற்றமில்லாத வாழ்வும் உலகெங்கும் நிலைத்திருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எஜமானுடைய ஜியாரத் 40 முழம் 60 அடி. அவர்கள் பனி இஸ்ராயல் கௌமை சார்ந்தவர்கள், மூசா நபி காலத்தில் உள்ள பனி இஸ்ரவேல் கம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் மகான் எப்படி என்றால் ஒரு மருத்துவ மாமேதை. அவர்களுக்கு பெயரே ஹக்கீமுல் ஹுக்கமா, மருத்துவத்தின் தலைவர் என்று பெயர். இது எத்தனை ஆண்டுகளுக்கு பழமையானது தர்கா? இது தர்கா பழமையானது என்று சொன்னால் ஒரு 1000 வருடங்கள். ஆனால் மகான் இங்கே இருந்தது யாருக்கும் தெரியாது. தஞ்சாவூரில் இந்த சரஸ்வதி இது இருக்குல்ல, அதில் ஒரு புக்கு இருக்குதான், யாக்குபு 7000ன்னு. அதில் எப்படின்னா, உங்களுக்கு அரிய வகை, உலகத்தில் எங்கும் கிடைக்காத அரிய வகை மருந்து தேவைப்பட்டால் முத்துப்பேட்டை அடுத்துள்ள ஜாம்பானோடை கிராமத்தில் அடங்கியிருக்கும் சித்தரிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்குதான். அது யாக்குபு 7000, அதாவது 7000 வருடங்களுக்கு முன்னே உள்ள புக்கு. அப்போ என்றால் எஜமானுடைய வரலாறு நினச்சி பார்க்கவே முடியலை. அதாவது இந்த இடம் இருக்கும் பொழுது ஒரு 1000, 5000 வருடங்களுக்கு முன்னே உள்ள மிகப்பெரிய மரங்கள் இருந்ததாக, காடு, மிகப்பெரிய பயங்கரமான காடு. அந்த அளவுக்கு மகான்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள் என்றால் 5000 வருடங்களுக்கு பிறகும் அந்த கோனார், அந்த கருப்பையா கோனார் ஏறு ஓட்டும் பொழுது ரத்தம் பீரிட்டிருக்கிறது என்றால் மண்ணுக்குள் அவர்கள் மகான்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. வரலாறு எப்படின்னா, தர்காவுடைய வரலாறு எப்படி தொடங்குதுன்னா, இந்த கருப்பையா கோனார் ஏறு ஓட்டும் போது ரத்தம் பீரிட் அடிக்குது. பீரிட் அடித்தோடு மயக்கம் போட்டு விழுவுறோம். வரலாறு போய் சொல்கிறாங்க, பெரிய மக்கள்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க, ஜியாரத்தை கூட்டி இருக்குது. ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னே இருந்து மகானங்க உயிரோடு இருந்ததால் தான் இரத்தம் பீரிட் அடித்திருக்கிறது. அப்போ மகான்கள் இயற்கையை, அதாவது இறைவனுடைய நியதியை அல்லாஹ்வின் அருள் கொண்டு கடந்திருக்கிறார்கள். மனிதன் என்றால் ஒரு மரணித்து 3 அல்லது 4 தினங்களில் மண்ணோடு மண்ணாகி விடுவார்கள். அது உலக நியதி. ஆனால் மகான்கள் எப்படி இயற்கையை வென்று, அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், என்னுடைய வழியில் மரணித்தவர்களுடைய உடலை மண் சாப்பிடாது, அதை ஹக்காக்கி இருக்கிறார்கள் மகான்கள். இங்கே மட்டுமல்ல, உலகெங்கும் அடங்கியிருக்கின்ற அனைத்து மகான்களும் இந்த உலகுக்கு நேர்வழி காட்ட வந்த நபிமார்களுக்கு பிறகு இந்த உலக மக்களை தீனி இஸ்லாத்தின் பக்கம் இழுத்தது இந்த மகான்கள் தான். அதில் எந்த இருவேறு கருத்துகளுக்கு இடமே இல்லை. சகோதரத்துவம் நிரம்பி இருப்பது, ஒற்றுமையோடு இருப்பது,
இந்த மகான்கள் இந்தியாவில் வாழ்ந்து இருக்கிறதால மட்டும்தான். ஆகவே இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் மகான்களுடைய அருள் பெற்று இந்த மக்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யாஃபி நிஅமதி காஃபி மஜீதா வாஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ذب القلوب دوائها عافية الأبدان وصفائها ونور الأبصار ضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم ارزقنا حج بيتك الحرم. اللهم ارزقنا حج بيتك الحرم. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم قرات بعد مرات مرارا تكرارا. اللهم باعد بيننا وبين خطايانا كما بات بين المشرق والمغرب حتى نلقاك به وأنت عنا راض غير غضبان يا الله يا رحمن يا رحيم. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صاحب التاج والمعراج والبراق والعلم دافع البلاء والوباء والقعد والمرل والعلم. اسمه مكتوب مرفوع مسبوح منقوص في اللوح والقلم سيد العرب واللجم. جسمه مقدس معطر مطهر منور بالبيت والحرم. شمس الضحى بدر التجا صدر العلا نور الهدى كهف الورى مصباح العلم. جميل الصيام صفي الأمم صاحب الجود والكرم. والله عاصمه وجبريل خاتمه والبراق مركبه والمعراج سفره وسدرة المنتهى مقامه وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده. سيد المرسلين حاتم النبيين صفي المذنبين حنيس العاربين رحمة للعالمين راحة العاسقين مراد المستاقين شمس العارفين سراج الصالحين مصباح المقربين بحب البكراء والغرباء والمساكين. سيد ذكلين نبي الحرمين إمام القبلتين وسيلتنا في الدارين. صاحبي قاب قوسين محبوب رب المسركين والمأربين. جد الحسين وحسين ومولانا ومولى ذكلين أبي القاسم محمد بن عبد الله نور من نور الله يا أيها المستاقون جماله. اللهم إنا قد عرفنا مناكب وليك مولانا شيخ داود واغفر لنا وارحمنا بجاهه يا ودود. اللهم يا قاضي الحاجات. اللهم يا قاضي الحاجات. اللهم يا قاضي الحاجات يا دافي البليات بلغنا المراد وكنا الفساد. اللهم ارزقنا خير الدارين مع القرب الإخلاصين وصحتي والسلامة والبركة والعافية والأولاد والاستقامة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وبالآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم. தாவூத் வலியுல்லாஹ் நாயகமே, அல்லாஹ் இடத்துல மன்றாடி கேட்டு இந்த நாடி வருகின்ற அனைத்து மக்களுடைய நாட்டங்களை நிறைவேற்றி கொடுத்து அவர்களுடைய ஈமான சலாமத்தாக்கி கொடுத்து கல்பை தெளிவாக்கி வச்சு ரிஸ்குட பாதையை விஸ்தீர்ணமாக்கி வச்சு ஹலாலான ரிஸ்காக கொடுத்து பலா முசீபத்தை தூராக்கி வச்சு எதிரிகள் தொல்லைகள் நீக்கி கந்திஷ்டிகள் நீக்கி பொறாமை பொச்சரிப்புகள் நீக்கி ஈமானோடு வாழ முடிய கிருபை செய்ய நாயகமே. இங்கே பதிவெடுக்க வந்திருக்கின்ற
காதிரியா டிவி நேயர்களுக்கும் அவர்களை இங்கே பதிவெடுத்து கொண்டிருக்கின்ற இந்த இரு நபர்களுக்கும் மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் நாதாக்களுடைய துவாவும் கிடைக்க என்றென்றும் துவா செய்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இங்கே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மற்றும் மக்களுக்கு அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் எங்கள் நாதாவுடைய துவா பரக்கத்தும் அனைவருக்கும் கிடைத்து இந்த உலகம் மென்மேலும் சீரோடும் சிறப்போடும் வாழவும் இங்கே வருகின்ற மக்கள் மகானை நாடி வருகின்ற மக்கள் அனைவரும் அவர்கள் நாடியதை எல்லாம் கிடைக்க மகான்கள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சலாத்தை சொல்லி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. VFX footage. VFX footage. VFX footage. VFX footage. VFX footage. VFX footage.